குமரன் கச்சியப்ப சிவாச்சாரியார் கனவுல சொல்லி, நீ கந்த புராணம் எழுதுப்பா. ஏனைய உயிர்களை நம்ம பார்க்கிறோம். ஏனைய உயிர்களை பார்க்கும்போது அந்த உயிர்கள்ட்ட எவ்வளவோ குறை நிறைகளை பார்க்கிறோம். அவங்களெல்லாம் பார்த்து இந்த ஊனத்தை இறைவன் நமக்கு தரல இல்ல. திகட சக்கரம்னு சொல்லுவேன். தானாவுக்கு அடுத்து சானா வருமா? திகட சக்கரம்னு வராது. எல்லாம் அல்ல சிவபரம்பொருளின் திருவருட்கருணையினால் இன்று கச்சியப்ப சிவாச்சாரியார் எழுதிய கந்த புராணம் அப்படிங்கக்கூடிய ஒரு பெரும் நூலுக்கு ஒரு சின்னதா ஒரு விளக்கம் பார்க்கிறோம். அந்த நூலுக்கெல்லாம் நம்மளால விளக்கம் சொல்லவே முடியாது. கச்சியப்ப சிவாச்சாரியார் பண்ணிய தவம் அந்த நூல் வடிவில் வந்திருக்கு. ஏற்கனவே வடநூல்ல ஸ்காந்தம் அப்படின்னு பேசப்படக்கூடிய அந்த நூல் தமிழ்ல கந்த புராணம் அப்படிங்கக்கூடிய பெயர்ல வந்திருக்கு. கந்த புராணத்தை எழுதிய கச்சியப்ப சிவாச்சாரியார் அனுதினமும் அவர்கிட்ட போய் எல்லாரும் கேக்குறாங்க, நம்ம தமிழ் கந்த புராணம் வரணும், வடமொழியில இருக்கு அப்படின்னு சொல்லி அனைவரும் கேட்கிறாங்க. அவர் முருகக்கடவுள்கிட்ட கந்தகோட்டை முருகக்கடவுள்கிட்ட ஒரு விண்ணப்பமாவே அதை செய்யறாரு. கந்தகோட்டம் அந்த குமரன் கச்சியப்ப சிவாச்சாரியார் கனவுல சொல்லி, நீ கந்த புராணம் எழுதுப்பா அப்படின்னு அவர் சொல்றார். நேற்றுக்கு நம்ம இந்த கதைகளை முன்னுரையாக நம்ம பார்த்தோம். கந்த புராணம்னா எப்படி கந்தன் எப்படி அவதாரம் எடுக்கிறாரு அப்படிங்கக்கூடியத ஒரு ஷார்ட்டா சொன்னேன். அது சொல்லணும்னா ஒரு கடல் அளவு ஒரு மலை அளவு அது மாதிரி நீல அகலம் காண முடியாத பரப்பு கொண்டது. அதை எவ்வளவு நாள் நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். இருந்தாலும் காலத்தின் அருமை கருதியும் நம்ம மக்களுடைய பொறுமை கருதியும் எவ்வளவு சீக்கிரம் சொல்லி முடிக்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரம். இப்ப எல்லாருமே நீண்ட பதிவுனா நாங்க பார்க்க முடியாது, 5 நிமிடத்துல சொல்லுவீங்களா, 10 நிமிடத்துல சொல்லுவீங்களா, அந்த கதை நீங்க கேட்கவே வேண்டாம் குழந்தைங்களா அப்படின்னு வேணும். என்கிட்ட 5 நிமிட கதை சொல்லுங்க, 10 நிமிட கதை சொல்லுங்கன்னா அந்த 5 நிமிட 10 நிமிட கதை என்கிட்ட கேட்காது. நான் எம்பெருமானை எவ்வாறு உணர்ந்தனோ அந்த உணர்ந்த வண்ணம் நான் உங்களுக்கு உணர்த்தணும் அப்படிங்கிறதுதான் என்னுடைய எய்ம். நான் வேற எதுக்காக வேண்டிய 5 நிமிடம் பார்த்ததுல நீங்க என்னத்தை உணர்ந்துட முடியும்? இதனுடைய பரப்பளவு எவ்வளவு பெருசு அப்படிங்கிறத தெரியாம 5-10 நிமிடங்கள்ல மகாபாரதம் 1,20,000 ஸ்லோகங்கள் கொண்டது. அதை நீங்க பாத்திர முடியுமா? கந்த புராணம் 1,20,000 ஸ்லோகங்கள் கொண்டது. அதை நீங்க பாத்திர முடியுமா? இறைவன் ஏதோ ஒரு கருணை காரணமாக, ஏதோ ஒரு அருள் தன்மை காரணமாக நமக்கு இந்த பிறவி கொடுத்திருக்கலாம். நான் என் பிள்ளைகிட்ட சொல்லுவேன், அம்மா இந்த கந்த புராண வகுப்பு இலவசம், அப்புறம் இந்த வகுப்பு இலவசம் அப்படின்னு சொல்லி போடட்டுமாமா, இலவசமானு தான் நம்ம நடத்துறோம். இலவசம் எது இலவசம் குழந்தைங்களா? இறைவன் நம்மளை அரிது மானிடர் ஆதல் அரிது மானுடர் ஆயினும் கூன் குருடு செவிடு தேடு நீங்கி பிறத்தல் அரிது. தேடு நீங்கி பிறந்த காலையும் ஞானமும் கல்வியும் நயத்தல் அரிது. ஞானமும் கல்வியும் நயந்த காலையும் தானமும் தவமும் செய்தல் அரிது. அப்படி அறிவிலும் அரிதான அங்க அவயவங்கள் குறைவில்லாமல் கூன் குருடு செவிடு தேடில்லாமல் நம்மளை பிறக்க வைத்த அந்த இறைவன் நான் உனக்கு இலவசமா அந்த கண்ணு தந்திருக்கேன், இலவசமா நான் உனக்கு இந்த காது தந்திருக்கேன் நம்மகிட்ட சொல்றானா குழந்தைங்களா? நீங்க கற்பனை பண்ணி பாருங்களேன். ஏனைய உயிர்களை நம்ம பார்க்கிறோம். ஏனைய உயிர்களை பார்க்கும்போது அந்த உயிர்கள்ட்ட எவ்வளவோ குறை நிறைகளை பார்க்கிறோம். அவங்களெல்லாம் பார்த்து இந்த ஊனத்தை இறைவன் நமக்கு தரல இல்ல அப்படின்னு நம்ம நிறைவு பண்ணதுல நாம் கற்ற கல்வியை, நாம் உணர்ந்த ஞானத்தை, நாம் அனுபவித்து கொண்ட சில அனுபவ விஷயங்களை நாம பதிவு பண்ணதற்கு நாம இலவசம் அப்படின்னு எப்படி குழந்தைங்களா நம்ம சொல்றது? அதனால என்னால இலவசம் அப்படிங்கிற வார்த்தையை என்னால பயன்படுத்த முடியாது. இன்னும் சொல்ல போனால் கருணை அப்படிங்கிறதே ராமசுப்ரமணியன் சொல்வார் குழந்தைங்களா. கருணை என்பது இறைவன் ஜீவர்களிடம் காட்டும் ஒரு அருட்கொடை. அது மனிதனுக்கு ஒருபோதும் கருணை காட்ட இயலாது. அது நீலகலம் காண முடியாத பரப்பளவு கொண்டது கருணை என்பது. அதனால அது இறைவன் நீங்க ஒருத்தர் நான் கருணை செய்தேன் அப்படின்னு நீங்க அந்த வார்த்தையே உபயோகிக்காதீங்க அப்படின்னு சொல்லுவாரு ராமர் சொல்லுவாங்க. அதனால சில வார்த்தைகளுக்கு சில பண்புகள் உண்டு. அந்த வார்த்தை பண்புகளை நம்ம புரிஞ்சு கொண்டோம்னா அந்த நம்ம இலவசம்னோ கருணைங்கிறதோ நம்ம சொல்ல மாட்டோம். அதே மாதிரி மன்னிக்கிறது அப்படிங்கக்கூடிய வார்த்தையும் நம்ம பயன்படுத்தவே கூடாது அப்படின்பாரு ராமர் சொல்லுவாங்க. மன்னித்தல், யாரை மன்னிப்பது?
பேரண்ட நாயகன் நம்ம செய்யக்கூடிய நம்ம சிந்திக்கக்கூடிய சிந்தனை அவங்க என்ன ஒரு கருணை பண்ண பாருங்க. புறந்தோல் போர்த்து எங்கும் முழுவதற்கு மொழி. இந்த சரீரத்துக்குள்ள இங்க ஒரு இடத்துல காயம் பட்டுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். காயம்பட்டு 2 நாள் நம்ம கவனிக்காம விட்டோம்னு சொன்னா அதுல அழுக்கும் புழுவும் மூடி சீல் ஓடிடும் குழந்தைங்களா, சீல் ஓடிடும். அப்ப எங்கும் புழு அழுக்கு மூடக்கூடியதுல புறந்தோல் போர்த்து வச்சிருக்கிறான் இறைவன். மணிவாசக பெருந்தகை அப்படிதான் சொல்றாரு. கல்வியை நாம் கேட்ட உணர்ந்த ஞானத்தை நாம் கேட்ட அறிவை நம்ம பதிவு செஞ்சுட்டு போறோம். இப்ப யாரோ ஒரு பணக்காரன் ஒரு பெரிய இடத்துக்கு போயிட்டான்னு வச்சுக்கோங்க. பாடுபட்டு தேடிய பணத்தை புதைத்து வைக்கும் கேடுகட்ட மாநிலர்கள் கேள்வி. பாடுபட்டு நீங்க தேடி வச்ச பணத்தை புதைச்சு லாக்கர்ல போட்டு வைக்கீங்க, அங்க போட்டு வைக்கீங்க, இங்க போட்டு வைக்கீங்க, எதோ வைக்கிறீங்க. ஒண்ணும் கேடுகட்ட மாநிலர்கள் நீங்க கொஞ்சம் கேளுங்க. கூடு விட்டு ஆவிதான் போயினவன் யாரே அனுபவிப்பார் இந்த பணத்தை? உன் உடலை விட்டு உயிர் போயிடுச்சுன்னா நீ யாருப்பா அந்த பணத்தை அனுபவிக்க போறான்? அப்படி கேட்கிறாங்க. கந்தபுராணம் கச்சியப்ப சிவாச்சாரியாரால் பாடப்பட்டது. அது மிகுந்த பவித்திரமான ஒரு நூல். அந்த நூல்ல அவர் பதிவு பண்ணியிருக்கக்கூடிய கருத்துக்களை மொத்தமாக சொல்லணும்னா நீங்க ஒரு கற்பனை பண்ணி பாருங்க. 10,145 பாடல் நமக்கு சொல்லவே முடியாது. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? கொஞ்சம் கொஞ்சமா சொல்லலாமா அப்படின்னு பார்த்தா அடுத்த லைன்ல நீங்க எப்படியாவதுமா இந்த பாடலுக்கு விளக்கம் சொல்லிருங்கம்மா. பை போற போக்குல ஒவ்வொன்னா கூட்டிக்கிட்டே போறாங்க குழந்தைங்களாம். நீங்க எப்படியும் ஜஸ்ஸி கவசம் உலகனைத்தும் பேசப்படுகின்ற ஒரு பொருள். ஜஸ்ஸி கவசத்துக்கு நீங்க ஒரு விளக்கம் சொல்லிருங்கம்மா. சரி, அது வந்துருச்சா? இப்படி வந்துட்டே இருக்கு குழந்தைங்களா. இன்னைக்கு ஒரு ஆள் பிள்ளை சிறு விண்ணப்பம் பிள்ளை பெரு விண்ணப்பம்னு சொல்றீங்களாமா, அதுக்கு ஒரு விளக்கம் சொல்லிடுறீங்களா? சரிப்பா, என்ன ஆயுள் உள்ள வரைக்கும் நல்லா உழைப்பணும். அதுக்கான மனோபாவத்தை இறைவன் கொடுக்கட்டும். நீங்க அந்த அருள் அனுபவம் பெறக்கூடிய அளவிற்கு உங்க உடலையும் மனதையும் தயார் நிலையில் வைத்துக் கொள்ளுங்க. இதுதான் ரொம்ப சிம்பிளா சொல்லக்கூடியது. இப்ப நம்ம கந்தபுராணம் பற்றி பேசுறோம். கந்தன் பிறப்பதற்கு முன்னாலேயே காமனையும் கண்ணழலால் காய்ந்தான் கண்டாய் அப்படின்னு சொல்லி காமனை கடிந்த பிறகு கந்தன் பிறக்கிறான். அப்போ அந்த கந்தன் பிறப்பதற்கு அந்த கதைகளை பற்றி தான் சொல்லுது. எந்த சூழ்நிலையில் கந்தனுடைய அவதாரம் நடந்தது, எப்படி நடந்தது அப்படிங்கக்கூடியதை விரிவாக்கம் பண்ணுகின்றது இந்த பகுதி. இதுல நீங்க இவர் கச்சியப்ப சிவாச்சாரியார் கனவுல கந்தன் நீ இந்த எழுது அப்படிங்கிறாரு. அவர் தினமும் 100 பாடலாக எழுதி கந்தனுடைய திருவடியில குமரனுடைய திருவடியில வைக்கிறாரு. ஏதேனும் திருத்தம் இருந்தால் குமரனே திருத்தி வச்சிடறான். அப்புறம் அதை எடுத்து அவர் ஆமா மறுநாளைக்கு திரிச்சிட்டு ரொம்ப சந்தோஷமா அவர் செய்யறாரு. அவன் அடி எடுத்து கொடுத்து இவர் எழுதினது. அவர் பாடல் முழுதும் எழுதி முடிச்சாரு. எழுதி முடிச்ச உடனே அந்த கால மரபு ஒரு பாடல் ஒரு புத்தகம் எழுதி முடிச்சா அதை அரங்கேற்றம் பண்ணணும். அதை புலவர்கள் அங்கீகாரம் பண்ணணும். நம்ம எதை எழுதணுமா நம்ம படிச்சோமா அப்படிங்கிற மாதிரி இல்லை. இந்த இவர் சொல்வார், நீட்டி முழக்குனா அது கவிதை, சுருக்கி எழுதுனா ப்ரோஸ் அப்படின்னு சொல்லி சோசோமி ஐயா சொல்வார். அது மாதிரி நம்ம நீட்டி முளைக்கிட்டு கவிதை என்றுதான், சுருக்கி படிச்சுட்டு புது கவிதை என்றுதான். அந்த மாதிரி எல்லாம் அந்த காலத்துல எதுவும் செய்ய முடியாது. நாம் கற்றதை, நாம் கேட்டதை, நாம் அனுபவித்ததை, நாம் உணர்ந்ததை எழுதினோம்னா பெரிய அறிஞர்கள் கூடிய சபையில் அதுக்கு அங்கீகாரம் கிடைக்கணும். அப்படி கிடைக்கல அப்படின்னு சொன்னா நம்ம எழுதினதை அவங்க எடுத்துக்கவும் மாட்டாங்க, படிக்கவும் மாட்டாங்க, வைக்கவும் மாட்டாங்க. இன்றைக்கும் கூட எனக்கு தெரிந்த நிறைய அன்பர்கள் எவ்வளவு பாடல்கள் நிறை பாடல்களா இருந்தாலும் ஆழ்வார் பாடல்களை படிப்போம், நாயன்மார்கள் பாடல்களை படிப்போம், அருளாள பெருமக்கள் பாடல்களை படிப்போம். வேற எந்த பாடல்களையும் வேற யார் எழுதின பாடல்களையும் பிராமிய பாடல்கள் எதையுமே எடுக்க மாட்டோம் அப்படின்ற ஆட்கள்லாம் இன்றும் இருக்கிறாங்க. அருளாளர்கள் பாடல்கள் அவர்களுடைய முத்திரை இருக்குது. இப்ப நீங்க இவரு படிக்கிறாரு அப்படின்னா அப்பர் சுவாமிகள் மாற்று சமயத்துக்கு போயிட்டு வந்துட்டார். தாய் மதம் திரும்பி வரார். சத்திமுற்றத்துல போய் அவர் பாடுறார், ஐயா எனக்கு எப்படியாவது உன்னுடைய சூழப்படையை என்னுடைய கையில் பொறித்து வை, அப்படின்னா நீ என்னை ஏற்றுக்கொண்டாய், நீ என்னை அங்கீகாரம் பண்ணி கொண்டாய் அப்படின்னு அர்த்தம். அதனால என்னை தயவு செய்து ஏத்துக்கோ அப்படின்னு இறைவன்ட்ட போய் சொல்றாரு. அப்படி சொல்லும் போது அவர் என்ன விண்ணப்பம் வைக்கிறார் அப்படின்னு சொன்னா, பூவார் அடிச்சுவடி என் தலைமையில் பொறித்து வை. சரிப்பா, அவர் இறைவன் கேட்கிறார், சரிப்பா பொறிச்சு வைக்கலன்னா மூவா முழிப்பறி மூழுங்கண்டா, உனக்கு பாவ பழிவா சேருண்டா பாத்துக்கோ. யார சொல்லாரு?
சிவத்தை சொல்றாரு, பூவார் அடிச்சுவடி என் தலைமையில் பொறித்து எனக்கு சூழப்படையும் வந்து எப்ப எதுக்கு முன்னால கோவாய் முருகி அடுகிற, அதுவும் அவர் ஒரு லிமிட் சொல்றாரு, கால அளவு சொல்றாங்க பாரு. நான் இன்னைக்கு வைக்கிறேன் நாளைக்கு அந்த ஏமாத்தோல வைக்கிறாங்க. கோவாய் முருகி அடுகுறல் கூற்றம் குமைப்பதன்மம். கூற்றுவன் வந்தான்னா அவன் எந்த வேகத்துல வரான்னு சொல்ல முடியாது, எப்ப வரான்னு சொல்ல முடியாது. இன்று வருமோ நாளைக்கே வருமோ மற்ற என்று வருமோ அவன் என்னைக்கு வர போறேன்னு சொல்ல முடியாது. கோவாய் முருகி அடுகுறல் கூற்றம் குமைப்பதன்மன். அவன் வருவதற்கு முன்னால பூவார் அடிச்சோரன் தலைமையில் பொறிச்சு வை. சரிப்பா, பொறிச்சு வைக்கலன்னா மூவா முழுப்பழி மூவும் கண்ட உன் மேல பழி வந்து சேர்ந்துருந்தா பாத்துக்கோ அப்படிங்கிறார். அந்த அளவிற்கு இறைவனோடு ஒரு நெருக்கமான அன்பும் புரிதலும் வைத்திருந்த அருளாளர் பெருமக்கள் வாழ்ந்த புண்ணிய பூமியில் நாம் வாழ்கின்றோம். அதனால அந்த மாதிரி பாடல்களை படிக்கும்போது நம்மை அறியாமல் நமக்கு ஒரு உத்வேகம் வரும். நாம் இறைவனோடு எந்த சூழ்நிலையும் நம்ம பேசி புள்ளி உணர்ந்து அனுபவிப்பதற்கு ஒரு ஏதுவான சூழ்நிலை உருவாகும். அதனால அருளாளர்கள் பாடல்களை மட்டும் பாடுவோம் அப்படிங்கக்கூடிய அறிஞர் பெருமக்களை நான் நிறைய பேர் என்னை சந்திச்சிருக்கிறாங்க. அவங்க சொன்ன காரணம், இந்த பாடல் நல்லா இருக்கு ஐயா, நீங்க நீங்க படிப்பீங்களா அப்படின்னு கேட்டேன்னா, இல்லம்மா நான் தேவார திருவாசகத்தை தவிர 4000 பிறந்த தவிர நான் வேற ஏன்யா நல்லா இருக்க பொருளோடு இருக்க. அந்த அது என்னதான் இருந்தாலும் அருளாளர்கள் அவங்க வாழ்ந்த வாழ்க்கை என்ன, அவர்கள் தவம் என்ன, அவர்கள் பட்ட பாடு என்ன, அத்தனையும் சமுதாய மக்கள் அவர்கள் மேல் சுமத்திய பழி என்ன, அத்தனையும் மீறி பேரண்ட நாயகனை உள்வாங்கி கொண்ட அந்த அருளடியவர்கள் வாழ்ந்த புண்ணிய பூமியில் வாழ்ந்துட்டு அவங்க படிச்சதை நான் படிக்கிறோமா? அது தவிர எனக்கு சரி அந்த கருத்து கூட எனக்கு உடன்பாடாதான் இருந்தது. ஆனா நல்ல கருத்துக்கள் உடைய பாடல்களை நான் பிரார்த்தனை அப்படின்னு வந்ததுன்னா எனக்கு திருவாசகமும் அருட்பாவும் தான் நான் சத்தம் போட்டு கத்தி படிப்பேன். இப்ப அப்படியெல்லாம் படிக்கிறதுல வச்சுக்கோங்க, படிக்கும்போது அதை ரெண்டையும் கத்தி படிப்பேன். வேற எந்த பாடல்களும் எனக்கும் படிக்க தெரியாது, பாடமும் வராது. அதனால இது ரெண்டையும் தான் நான் எடுத்துக்குவேன். அந்த அப்படி மாதிரியா சொல்லாங்க. இப்போ நம்ம கச்சியப்ப சிவாச்சாரியார் தினப்படி எழுதிட்டு அங்கீகாரம் பண்றதுக்கு அருளாளர்கள் ஒத்துக்கணும். எதுக்காண்டி சொல்ல வரேன்னா, பாடல்களை அருளாளர்கள் ஒத்துக்கணும். இவ்வளவு பிரயாசப்பட்டு இறைவனே நோட்டு எடுத்து கொடுத்து எழுதி அதை அருளாளர்கள் ஒத்துக்கணும்னு சபை கூட்டி குமரகோட்டத்திலே அவர் தன்னுடைய பதிவு பண்ணணும் அப்படின்னு அவர் விரும்புறாரு. குமரகோட்டத்திலே அவர் அதை பதிவு பண்றாரு, அந்த விழா எடுக்கிறார். சரின்னு எல்லாரும் கூடி இருக்கிறாங்க. அப்போ இவர் எந்திரிச்சு ஒண்ணுமே சொல்லல. அந்த காப்பு செய்ய முதல்ல விநாயகருக்கு காப்பு சொல்லி ஒவ்வொருத்தருடைய பெருமையாக சொல்லி அப்படி வராரு. விநாயகருக்கு காப்பு சொல்றாரு. திகழ் தசக்கரம் செம்முளம் 5 திகழ் தசக்கரம் தான் சொல்லி நிறுத்து அப்படின்ட்டார். ஒரு புலவர் இருந்துச்சு, நிறுத்துடா அப்படின்ட்டார். இவருக்கு பதக்குன்னு ஆயிப்போச்சு. என்னையா ஒரு 10 பாட்டுக்கு பிறகுனாலும் ஒரு தடங்கள் வரட்டுமே. முதல் பாட்டிலே என்னையா இது பெரியதா இருக்கு, என்ன அது என்ன திகட சக்கரம்னு சொல்லுவேன். தானாவுக்கு அடுத்து சானா வருமா? திகட சக்கரம்னு வராது. இது எங்க இருந்தது விதி? இது யார் சொன்னா உனக்கு? முதல்ல நீ செஞ்சது தப்பு தப்பா பாடிட்டு இங்க இத்தனை பேர் சபையும் கூடி எங்க நேரத்தையும் பொழுதையும் வம்பாக்காவா இத்தனை பேரையும் கூட்டி வச்சிருக்கிற. நீ என்னமோ கண்டதை பணாச்சிட்டு இருந்தப்ப நாங்க பொறுமையா உட்காந்து அதை கேட்கணுமா? இதான் எங்களுக்கு தலையெழுத்தா? போடா எடுத்துட்டு போடா. அப்படியே முகமெல்லாம் விழித்து போச்சு. முதல் வார்த்தை தான் திகட சக்கரம். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அப்போ இவருக்கு அசரீரியாக பேரண்ட நாயகன் நாளைக்கு இந்த இது தொடரும்னு சொல்லிட்டு வா, நீ ஒண்ணும் செய்ய வேணாம் அப்படின்னு. ஆனா நாளை நான் இதுக்கான விதிமுறைகளை நான் நாளைக்கு கொடுப்பேன். அங்கிருந்து வந்தார். பச்சை தண்ணி கூட அவர் பல்லுல படல. பச்சை பருவம் பல்லுல பச்சை தண்ணி கூட படல. சும்மா நேர பாடல் புத்தகத்தை குமரக்கோட்டை முருகக்கடவுள் திருவடியில் வச்சாரு. நீ சொல்லிதான் நான் எழுதினேன். ஊர் மக்கள்லாம் கேட்டுக்கிட்டாங்க, எம்பெருமான் பெயரை பாடணும், எம்பெருமான் புகழை பாடணும் அப்படின்னு. நீ சொல்லி நான் எழுதினேன். இதுல எங்க இருந்து வந்துச்சு இந்த இந்த கருத்து வேறுபாடு? ஏன் வந்தது எனக்கு தெரியல. அதனால நீ தான் இதுக்கு பொறுப்பேற்றுக்கணும். எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்குப்பா, நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு அவர் படிச்சுட்டார். கந்த பெருமான் நான் நாளைக்கு உனக்கு ஆதாரபூர்வமாக நான் நிரூபிக்கக்கூடிய
ஒரு உரையோடு நான் வருகின்றேன், நீ நிம்மதியாக தூங்கி நிம்மதியா சாப்பிடு அப்படிங்கிறார். எல்லா அருளாளர் பெருமக்களுக்கும் அவங்க சாப்பிடாம இருக்கும்போது உணவு கொண்டாந்து கொடுத்திருக்கிறார் ஐயா இறைவன் என்று. ஒற்றியூர் வடிவுடையம்மை வள்ளல் பெருமானாருக்கு உணவு ஊட்டியிருக்கிறார். அப்பர் சுவாமிகள் வீதி வழியா நடந்து போய் ரொம்ப களைத்து சலித்த போது இறைவன் பொதிசோறு அருந்த எனக்கு குழந்து கொடுத்திய அப்படின்னு அவர் பாடுறார். அப்பர் பெரும் சுந்தரருக்கு பொதிசோறு கொடுத்திருக்கிறார். அப்போ இதெல்லாம் இயல்பாக நடந்தது. நான் பெருமைக்காக வேண்டி சொல்லல குழந்தைங்களா. கொஞ்ச நாள் நான் சாப்பாடே சாப்பிடாம இருக்கணும் அப்படின்னு நான் தீர்மானம் பண்ணேன். அப்புறம் அது சாத்தியக்கூறா என்ன ஏதுன்னு எனக்கு தெரியல. சரி கொஞ்சம் கஞ்சி மட்டும் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் கஞ்சி மட்டும் எடுத்துக்கிட்டேன். கஞ்சி எடுத்து நான் கொஞ்சம் விரும்பின கஞ்சி வேற தொட்டுக்க எதுவுமே இல்லாம அப்படியே சாப்பிட்டுட்டு இருந்தேன். 10 நாள் 20 நாள் ஆச்சு. ஒரு 48 நாள் சங்கல்பம் பண்ணி அதை எடுத்தேன். ஒரு 10-20 நாள் ஆச்சு. எனக்கு கஞ்சி குடிக்கவே பிடிக்கல. விரும்பின கஞ்சி அப்படிங்கும்போது அது எனக்கு சாத்தியமா தெரியல. 10-20 நாள் ஆச்சு. நான் மாடியில பேஷண்ட் பார்த்துக்கிட்டு இருக்கேன். கீழே கஞ்சி குடிக்கிறதுக்காண்டி இறங்கி வந்தேன். கஞ்சியை பார்த்தா பிடிக்கல எனக்கு. மீண்டும் பேஷண்ட் பார்க்க போயிட்டேன். அப்புறம் நமக்கு உதவி செய்யறதுக்கு கீழே ஒரு பொண்ணு இருந்துச்சு. அந்த பொண்ணு கொஞ்ச நேரம் கழிச்சு மாடியில கீழே நின்றுட்டு மாடியில நான் இருந்தேன். என்னை கூப்பிட்டுச்சு. என்னப்பா அப்படின்னு. விளக்கு முன்னால ஒரு பெரிய பை நிறைய பப்ஸ் இருக்கு அப்படின்னு. நான் சரி நான் வாரேன், பேஷண்ட் அட்டன் பண்ணிட்டு வரேன். இல்ல நீங்க வந்து பாருங்க, சுட சுட இருக்கு, யார் வந்தா யார் போனான்னு ஒண்ணும் தெரியல, நீங்க வந்து பாத்துட்டு போயிருங்களேன் அப்படின்னு. நீங்க கீழே போய் பாக்குறேன் குழந்தைங்களா, இவ்வளவு பெருசு அந்த பையன் அப்ப நம்ம நாட்டுல பாக்கல. அப்ராட்ல இருந்து வரக்கூடியவங்க அந்த பைய கொண்டு போவாங்க. திக்கா இருக்கும், சில்கியா இருக்கும், பாக்குறதுக்கு சுருக்கு இருக்கு ஒண்ணும் இல்லை. இந்த பக்கம் அப்படியே ஒவ்வொரு செங்கல் கட்டு உலக்கு, இவ்வளவு நீளம், இவ்வளவு குண்டு, இவ்வளவு உயரத்துல வரிசையா செங்கல் மாதிரி அடுக்கி 3 அடுக்கு அடுக்கி ஒரு பை நிறைய அப்படி இருக்கு. நான் இங்க தொட்டு பார்க்க, அங்க தொட்டு பார்க்க, அந்த அந்த கையில எடுத்து பார்க்க சுட சுட இருக்கு குழந்தைங்க. நான் பார்த்தேன். அந்த பொண்ணை கூப்பிட்டு, அம்மா நமக்கு தெரிஞ்ச அன்பர்கள் எல்லாருக்கும் போன் அடிச்சு வர சொல்லிடு. அப்ப இந்த போன் எல்லாம் கையில கிடையாது, லேண்ட்லைன் தான் அது அங்கொன்னும் இங்கொன்னுமாக உண்டு. யாரோ ஒருவருக்கு சொல்லி மக்கள் எல்லாத்தையும் வர சொல்லு. நான் அதுல இருந்து ஒண்ணு கூட எடுக்கல. ஆனா நான் அன்பர் பொதிசோறு அருந்த முன்னிருந்து பின்னடக்கும் இரக்க நடை கொள்ளும் பதம். இறைவனுடைய நடை இரக்க நடையே இரக்கம். அவனால பொறுக்க முடியுமா? நானே ஆற்றால் எதுக்கும் பத்தாத எனக்கும் வதம் மீண்டாண்ட பரமன். அப்புறம் எல்லாருக்கும் நான் மாஞ்சு போனங்க, எடுக்க எடுக்க குறையல. கட் பண்ணி கொடுத்துட்டே இருந்தேன். அப்புறம் எனக்கு அது தோணவே இல்லை. திரும்பவும் நான் என்னுடைய பணியை நிறைவு பண்ணேன்னு வச்சுக்குவோம். இது மாதிரி நிறைய சம்பவம் எனக்கு இறைவன் பண்ண சம்பவம். எனக்கே இப்படி பண்ணுனா அப்ப இறைவன் மற்ற பேருக்கு எப்படி பண்ண மாட்டான்? ஒரு கற்பனை பண்ணி பாருங்க. கச்சியப்பர் தூங்காம இருக்கும். கச்சியப்பற்ற தட்டி எழுப்பி, ஐயா நீ சாப்பிட்டு தங்கம், நான் உனக்கு இப்படியாக்காலம் ஒரு இலக்கண நூலோடு வரேன், நீ நிம்மதியா சாப்பிட்டு தங்கம் அப்படின்னு சொல்லார். அது தூக்கம் வருமா? காலையில எழும்பி பாய் அரசவைக்கு வந்துட்டாரு. எல்லாரையும் கூப்பிட்டு அதை சொல்ல வைக்கிறார். எப்படி சொல்றாரு? எண்ணிரண்டாய் தோன்றும் பின்னர் தகாரம் வரின் இரண்டும் தொடர்பால் ஆன்ற 5ஆம் உடலாம் முன்பில் ஒற்றுக்கு அழிவு உண்டே. லகரம் லகரம் இரண்டின் முன்னும் தகரம் வந்தால் அது டகரம் ஆகும். அந்த சூத்திரம் சொல்லுது. அப்ப இந்த சூத்திரத்தை எதுல இருக்கு அப்படிங்கக்கூடிய அந்த இலக்கண நூலையும் கொண்டுட்டு அவர் கொடுக்கிறார். அப்ப இந்த இலக்கண நூல்ல இந்த சூத்திரம் இருக்கு. அப்ப நான் தெரியாம செஞ்சுட்டேன், மன்னிச்சுக்கோ அப்படின்னு சொல்லி யார் தடங்கள் சொன்னாரோ அந்த புலவர் எந்திரிச்சு சபையில மன்னிப்பு கேட்டுக்கிட்டார். இத இந்த இந்த நிகழ்வை நினைச்சு பார்த்து பாடுறாரு அருணகிரிநாதர். எப்படி பாடுறாரு? மருவு புலவனார் கவிக்குளே சிறு வலுவு மருவு புலவனார் கவிக்குளே சிறு வலுவது அறை மகா சபைக்குள் ஏகியே வகையதா பெயராது இலக்கண விதி மொழிவனே. இந்த இலக்கணத்துக்குள்ள இது இருக்குன்னு சொல்லி நீ இலக்கண விதியை மொழிஞ்சியப்பா அப்படின்னு சொல்லி அருணகிரிநாதர் திருப்புகள்ல பாடுறாரு. முற்பட்ட இலக்கண நூலுடை தப்பற்ற கவிக்கன
அவை முற்பட்டு புதுத்துறை மாறிய புலவோனே, நீ ஒரு புலவனா கூட வர முடியும் அப்படின்னு வந்தியப்பா அப்படின்னு சொல்லி அவர் பாடுறார். இறைவன் வந்து புலவனாக வந்தான் அப்படின்னு சொல்றார். அப்ப முருகக்கடவுள் புலவனாக வந்து இவங்களுக்கு இது வந்து வீரசோழியம் அப்படிங்கக்கூடிய அந்த இலக்கண நூலுக்கு பேரு வீரசோழியம் என்னும் இலக்கணம். அந்த நூல்ல இது இருக்கு, இந்த இத்தனாவது சுலோகத்துல அது இருக்கு அப்படின்னு சொல்றத நீ எடுத்து காமிச்சியப்பா அப்படின்னு அருணகிரிநாதர் இந்த கருணையை நினைத்து பாடுகின்றார். அப்ப கச்சியப்ப சிவாச்சாரியார் இது வந்து பாடல்ல அவர் வரிசையாக யாரெல்லாம் சொல்றாரு அப்படின்னு சொன்னா, முதல்ல கச்சியப்ப சிவாச்சாரியாருக்கு ஒரு வணக்கம் வேறொரு அடியவர் எழுதியிருக்கிறாரு. அவர் சொல்றாரு, உச்சிதமாம் சிவவேதியன் காலத்தி ஓங்குமைந்தன் கச்சியப்பன் செய்த கந்தபுராண கலக்கடலில் மெச்சிய கல்வி மதியும் வெண் தாமரை மேவுமென்னும் இச்செவி நாவினுக்கு என்பாம் அமுதும் எழுந்தனவே. கச்சியப்பன் பாடிய இந்த கந்தபுராண பாடல் மூலமாக செவிக்கு நாவுக்கு எல்லா அறிவுக்கு எல்லாத்துக்கும் இன்பம் கிடைக்கும்படியாக கச்சியப்பன் என்னும் ஒரு புலவன் இதை செய்தானே அப்படின்னு சொல்லி கச்சியப்பரை பற்றி, அதாவது நூலினுடைய ஆசிரியரை பற்றி ஒரு வணக்கம் சொல்றார். அதுக்கு அடுத்து கந்தபுராணத்துக்குள்ள நுழையும் போது அது பாயிரம் அப்படிங்கிறது, பாயிரம் அப்படின்னா கடவுள் வாழ்த்து அப்படிங்கிறதுக்கு பேர் பாயிரம் அப்படின்னு தமிழ்ல சொல்லுவாங்க. கடவுள் வாழ்த்து பகுதியாக கச்சியப்ப சிவாச்சாரியார் எழுதிய அந்த கந்தபுராணத்துக்குள்ள நுழைஞ்சு கடவுள் வாழ்த்து. முதல்ல விநாயகரை வணங்கி துவங்குவது மரபு, அதனால விநாயகரை வணங்கி துவங்குறாங்க. திகழ் தசக்கரம் செம்முகம் ஐந்துளான் சகடச்சக்கரை தாமர நாயகன் அகடச்சக்கர விண்மணியாவுரை விகடச்சக்கரன் மெய்ப்பதம் போற்றுவான். இவர் வந்து விநாயக கடவுள் அங்க கட்சி அந்த கந்தகோட்டத்துக்குள்ள குமரகோட்டம் அப்படிங்கக்கூடிய அந்த இடத்துல விநாயகர் கடவுள் இருக்கிறாரு. அந்த விநாயகர் கடவுளுக்கு விகடச்சக்கர விநாயகர் அப்படின்னு பெயர். அவருக்கு எப்படி விகடச்சக்கர விநாயகர்னு பெயர் வந்தது அப்படின்னு சொன்னா, அந்த அவர் வந்து அதாவது தச்சன் வந்து ஒரு யாகம் நடத்துறான். தச்சன் யாகம் நடத்தும் போது அந்த யாகத்துக்கு எல்லாரையும் சிவபெருமானுடைய மாமன் தச்சன் மகள் தான் தாட்சியாயினி அப்படிங்கக்கூடிய பேர்ல அவன் வந்து சிவனுக்கு பொன் கொடுக்குறான். தச்சன் வந்து மாமனாரு, ஆனா என்னவோ தெரியல அவனுடைய ஈர்ப்பு நிலையில் மாமனாருக்கு வேண்டிய மரியாதை எதையுமே அவன் செய்ய மாட்டேங்கிறான். மாமனார் முழுமுதற் கடவுள்னு நினைக்காட்டி கூட அவன் தன் வீட்டு மாப்பிள்ளக்கூடிய மரியாதை கூட அவனுக்கு கொடுக்கணும்னு தோணல. சிவபெருமான் மேல ஏதோ ஒரு காழ்ப்பு. அப்ப தச்சன் வந்து எதனால அந்த காழ்ப்பு வந்ததுன்னா, தானே முழுமுதல் அப்படின்னு நினைக்கிறான். தச்சன் வந்து தானே முழுமுதல் நினைக்கிறான். ஆனாலும் இன்னொருத்தனை முழுமுதல் நினைக்க அவனுக்கு மனசாக அவன் ஒரு யாகம் நடத்துறான். அந்த யாகத்துக்கு ஆகோதி கொடுக்கணும். இப்போ முழுமுதல் கடவுளாகிய சிவபெருமானை மறைச்சு வச்சுட்டு அவருக்கு கொடுக்காம ஏனைய மூர்த்தங்களுக்கு அவன் ஆகுதி கொடுக்குறான். ஏனைய மூர்த்தங்கள் யாருன்னா அஷ்டதிக்பாரர்கள், அசூனி குமாரர்கள், அப்புறம் திக் தேவதைகள் எல்லாருக்கும் கொடுக்குறான். பிரம்மா விஷ்ணு எல்லாருக்கும் கொடுக்குறான். இவருக்கு கொடுக்கல. எல்லாரும் இந்த ஆகுதியில நம்ம வந்து இப்படி பூர்ணாகுதி அப்படின்னு சொல்லுவாங்க, நீங்க பார்த்துருப்பீங்க. அந்த ஆகுதியில எல்லாத்தையும் நீட்டி இதை நீ ஏத்துக்கணும், சுவாகா சுவாகா சுவாகான்னு சொல்லுவாங்க. இதை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும், இதை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும், இதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் கொடுப்பாங்க. அப்ப இந்திரனுக்கு ஆகுதி கொடுக்குறான், இந்திரன் வந்து பெற்றுக்கிட்டான். பிரம்மாவுக்கு ஆகுதி கொடுக்குறான், அவர் வந்து பெற்றுக்கிட்டார். அப்புறம் மகாவிஷ்ணுக்கு ஆகுதி கொடுக்குறான், அவர் வந்து பெற்றுக்கிட்டாரு. அப்புறம் திப்தே விதைகளுக்கு ஆகுதி கொடுக்குற எல்லாரும் வாயு பஞ்சபூதங்கள் எல்லாருமே பெற்றுக்கிடுச்சு. வந்தது போக வீரபத்திரன் சிவபெருமானுடைய அணுக்க தொண்டர் வந்தது போவோம். என்னையா முழுமுதல் கடவுளை கூப்பிடல? இப்ப நம்ம ஊர்கள்லயே ஒரு சம்பிரதாயம் உண்டு. அந்த காலத்துல இருந்து இப்ப இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியல. இப்ப யாரேனும் ஒரு வீட்டுல ஒரு கல்யாணம் நடந்ததுன்னா இந்த சொத்தாரங்க அப்படின்னு சொல்லுவாங்க, தாயாதி பங்காளிகள். அவங்கள கூப்பிட்டு நம்ம மரியாதை பண்ணி சாப்பிட சொல்லணும். காலை சாப்பாடுன்னு கூப்பிடணும், மத்தியான சாப்பாடுன்னு கூப்பிடணும், இரவு சாப்பாடுன்னு கூப்பிடணும். இப்ப மாதிரி பத்திரிக்கை வச்சுட்டு ரிசப்ஷன் கல்யாண மண்டபத்துல வச்சுட்டு ஒரு பத்திரிக்கை கொண்டு கொடுத்துட்டு வெளியே ஆட்களை 500 ரூபாய் கூலி கொடுத்து அவங்க வாங்க, அது மாப்பிள்ளை விட்டாளா பொண்ணு விட்டாளா எதுவும் தெரியாது, வாங்க. இது ஒரு ரோபோட் மாதிரி. அப்படி யாருன்னு தெரியாது. நீங்க யாரு தெரியாது, நீங்க பொண்ணு வீட்டு சொந்தமா தெரியாது, மாப்பிள்ளை வீட்டு சொந்தமா தெரியாது, நீங்க யாரு கூப்பிட்டாங்க, 500 ரூபாய் கொடுத்தாங்க, நீங்க வந்தவங்கள வாங்கன்னு சொன்னாங்க, நாங்க வாங்கணும். இப்படி நடக்குது இப்ப கல்யாணம் எல்லாம்.
அப்படி அந்த காலத்துல அப்படி இல்லை. ஒவ்வொரு தனிப்பட்ட நபருக்கும் நம்ம முக்கியத்துவம் கொடுத்து போய் கூப்பிடணும். அதுதான் அந்த திருமணத்தினுடைய சிறப்பு. அப்படி ஒருத்தர் கூப்பிடல, நம்ம தாயாதி பங்காளிகளை தள்ளி வச்சுட்டு அவங்க கல்யாணம் நடத்தேன்னா அவனையும் தள்ளி வச்சுட்டான், நமக்கு நாங்க வேலைன்னு மீதி பேர் போக மாட்டாங்க. அதுக்காண்டி எல்லாரையும் அரவணைச்சுதான் ஒரு திருமணம் அப்படிங்கக்கூடியது நடத்துவாங்க அந்த காலத்துல. அப்படி ஒரு காலகட்டம் இருந்துச்சு. இப்ப இங்க வந்து அது எல்லாமே மரபுகள் எல்லாமே சிதைஞ்சிருச்சு. இப்ப யாரும் அதெல்லாம் நம்ம கண்டுக்கிறது இல்லை. இந்த சூழ்நிலையில அவர் சொல்லாரு, திகழ் சக்கரம் ஆகுதியில யாரையுமே முழு முதல் கடவுளே கூப்பிடல, எங்களையும் கூப்பிட்டு அப்படின்னு மற்ற தேவதைகள் கேட்டுக்கணும்ல. நாங்க வாங்க வரல, சிவனுக்கு மரியாதை இல்லாத இடத்துல எங்களுக்கு என்ன மரியாதை அப்படின்னு அதை கேட்கணும்ல. யாருமே கேட்கல, எல்லாரும் போய் வாங்கிட்டாங்க. உடனே நம்ம திருவாசகத்துல வந்து திருவந்தியார் அப்படின்னு நினைக்கிறேன், அந்த பகுதியில வந்து இதை முழுதும் 20 பாடல்ல தக்கன் வேள்வியை பற்றி அந்த 20 பாடல்ல சந்திரனை தலையெழுத்து தக்கனை எல்லாம் அந்த வரலாறு முழுவதும் அதுல பேசப்படுகின்றது திருவந்தியார். அது மாதிரி இப்ப வந்து தச்சனை கூப்பிடல, இவங்க எல்லாரும் போய் கையேந்தினாங்க. வீரபத்திரன் வந்து அந்த வேள்விய அந்த கையேந்தினவங்க எல்லாம் அனுப்பிச்சிட்டான். உடனே எல்லாரும் போய் மகாவிஷ்ணுவை சரணடைஞ்சாங்க. மகாவிஷ்ணு தன்னுடைய சக்கரப்படையை போனாரு. அவன் வந்து வீரபத்திரன் வந்து சக்கரப்படையை அப்படியே வாயில போட்டுட்டான். வாயில சும்மா ஒரு முத்து மாலை மாதிரி ஒரு சாக்லேட் மாதிரி சக்கரப்படையை வாங்கி வாயில ஒதுக்கிட்டார். அப்போ சக்கரப்படை தன்னிடம் இல்லை அப்படிங்கிறத மகாவிஷ்ணுவுக்கு அணுக்க தொண்டரா இருக்கக்கூடிய விஸ்வக்சேனர் அப்படிங்கக்கூடியது மகாவிஷ்ணுவோடைய அணுக்க தொண்டர். அவற்றை சொல்லி அவன் வீரபத்திரன் நம்மளுடைய சக்கராயுதத்தை வாயில ஒதுக்கிருக்கான், அதை போய் வாங்கிட்டு வந்தார். அவர் முன்னால் வந்து ஒரு கோமாளி கூத்து ஆடுறார். விஸ்வக்சேனர் வந்து இவர் முன்னால ஒரு கோமாளி கூத்து ஆடுறாரு அந்த வீரபத்திரன் முன்னால. வீரபத்திரன் அந்த கோமாளி கூத்தை பார்த்து சிரிச்சுட்டான். யாரும் நம்ம முன்னால ஒரு டான்ஸ் ஆடினா அப்படி ஆடினா அப்படி ஆடினா நமக்கு ஒரு தமாசா தானே இருக்கும், ஒரு சிரிப்பம் இல்ல. அது மாதிரி விஸ்வக்சேனர் வந்து ஒரு முன்னால சிரிச்சு ஆடவும் அவர் சிரிச்சாரு. அத அவர்கிட்ட இருந்து அந்த சக்கரம் படைக்கீழே வந்துச்சு. அத வந்து விநாயகர் கடவுள், நம்ம இதுல முழுமுதற் கடவுளா இருக்கக்கூடிய அந்த விநாயகர் கடவுள் அதை எடுத்து அவர் வச்சுக்கிட்டார். உடனே விஸ்வக்சேனர் வந்து விநாயகர்கிட்ட கேட்கிறாரு, திருமால் இந்த கையில இந்த ஆயுதம் இல்லாம இருக்கிறாரு, நீ கொடுங்க, நீ அவர்கிட்ட ஆடின நடனத்தை எங்கிட்டையும் ஆடிக்காமி அப்படின்னு சொல்லி விநாயகர் சொன்னார். உடனே அவர்கிட்ட ஆடின நடனத்தை இவற்றை ஆடி காமிக்கிறாரு. உடனே இவர் வந்து அந்த ஆட்டத்தை பார்த்த உடனே இவர் கையில அந்த இதை குடிச்சிட்டார், சக்கரத்தை. அதை ஒரு எவ்வளவு பெரிய இது வந்து நான் ரொம்ப ஷார்ட்டா சுருக்கி சொல்லியிருக்கிறேன். நேத்து கதைக்குள்ள போகணும்னு நினைச்சோமா, நேத்து போகல. இன்னைக்கு அதை விட சீக்கிரமா போகணும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு பாருங்க இவ்வளவு நேரம் அது ஓடிடுச்சு. அப்ப விநாயகருடைய இந்த நிலையே இப்படி ஓடிடுச்சு. இப்ப இத வாங்கி கொடுத்தாரா. இந்த விநாயகருக்கு பிறகு அந்த விகட சக்கரம் விநாயகர் அப்படின்னே பேர். அந்த நடனத்தை ஆடி சந்தோஷப்பட்டதுனால இவருக்கு விகட சக்கர விநாயகர் அப்படின்னு பேரு.